வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆல்ரெடி டீசர் விட்டுருந்தாங்க, அதெல்லாம் ஒரு ஃபன்னாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். இலங்கை மொழி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அங்கே நில்லுங்க. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? ஓம்பா சொல்லுங்க. இனங்கள குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனியை வச்சு சுற்றுவாங்களடா. ஆசை, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்குங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு சார்? நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி. சிமிலராக தான் இருக்கும் போலண்ணா. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். எல்லாரும் பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உன் அப்பா குணத்தை பற்றி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம். இந்த குணத்தால் தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ணை மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? நாங்களா டூரிஸ்ட். டூரிஸ்டாக வந்துட்டு தான் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு தம்பி இருக்கோம். க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. நல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்து ஏதோ க்ரைம் பண்ணிட்டு தான் இங்கே தப்பிச்சு வராங்களான்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியல, வேறு ஏதோ பிரச்சனை போல். அவர் பையன் சொல்கிறாருல, ஏதோ பிரச்சனைலாம் வந்துட்டாங்க, ஏதோ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க போல். அதனால இங்கே வந்துருக்கு. அதான் அந்த கேரளா அவங்க தமிழ் பேசுனா அப்படி இருக்கும், அந்த இதுவும் இலங்கை ஸ்ரீலங்கன் அவங்க பேசுனா அப்படி அது சிமிலராக தான் இருக்கும் போல். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க. ஃபன்னும் உள்ளே இருக்குது, அதுபோல் ஒரு எமோஷ்னல் ட்ராஜடியும் உள்ளே இருக்குது. நல்லா இருக்குது. மாடி வந்து பார்க்குறேன். மொழி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? ஓம்பா போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? போகிற வழியில் அவர் சொல்கிறார், போகிற வழியில் போலீஸ் பிடிச்சா நீங்கள் வந்து வந்துட்டாங்க. மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? ஓம்பா சொல்லுங்க. இனங்கள குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனியை வச்சு சுற்றுவாங்களடா. என்ன சொல்கிறாங்க எனக்கு சரியாக புரியல. ஆசை, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்குங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு சார்? நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க தெரியல. நீங்கள் எல்லாருமே கேரளா. தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, ஆனால் இந்தியா. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க தெரியல. அழகு மச்சான். அதை போட்டுருச்சா என்ன கேசவ நகர் காலனி அப்படின்னு சொல்லி எதுவும் போட்டுருச்சா? உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உன் அப்பா குணத்தை பற்றி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம். இந்த குணத்தால் தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். அதான் உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ணை மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது.
நீங்களாம் சிலோன் தமிழர்களா? சச்சா நாங்களா டூரிஸ்ட். இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான். தம்பி க்யூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ എൻ്റെ പേര് ജോസഫ് കുടിയില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മുള്ളി സാർ. ஆக்சுவலாக இந்த பையன் தானே இந்த ராட்சசியா ஜோதிகா நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படத்தில் கூட சின்ன பையனாக இருப்பான் நினைக்கிறேன், ஸ்கூல் பையனா. நல்லா இருக்குங்க, சிம்பிள் ஸ்டோரி தான், நல்லா இருக்குது. இந்த மாதிரி கதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அந்த மாதிரியான படங்களை சொல்கிறேன் நான். எமோஷனலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் பிடிச்ச படங்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த படமும் இருக்கும். நல்லா இருக்குது. சசிகுமார் அவரோட லாஸ்ட்டு நான் பார்த்த படம் அயோத்தி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் தான் அவரோடது பார்க்க போகிறேன். சிம்ரன் அவங்களோட ஆட்டிடியூடுமே நல்லா இருக்குது. அந்த இதில் அப்படியே மாதிரியா நெளிஞ்சு வளைஞ்சு ஒன்று பண்ணிட்டுருந்தாங்கல்ல. குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அந்த படம் நினைக்கிறேன். ஆமாம் அந்த படம் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு இன்னொரு பையன் இருந்தாங்கல்ல, இவர் தானே டீசர் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் ஆவேசமில் அந்த 3 பசங்க இருப்பாங்கள்ல, 3 கேரக்டர் லீடாக நடிச்சிருப்பாங்கள்ல, அதில் ஒரு பையன் அப்போ பேபியா சத்தியம் ஏதோ வரும் ஏதோ பேர். அவர் தான் தம்பி மாதிரி பார்த்துட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் தான் ரொம்ப தம்பியாக பாசமாக நடிச்சிட்டு இருப்பார். லாஸ்ட்டில் அவரே கொல்லணும் வெறி உண்டு, சிங்கம் மாதிரி வெறி உண்டு தேடிக்கிட்டு இருப்பார். நல்லா இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி வேறு லெவல், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவருடன் எதிர்பார்க்கிறேன். நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரணும்.